2 நாளா தீ பரவட்டும் அப்படிங்கிற முழக்கம் தான் சமூக வலைதளங்களை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த பதிவையும் தொடங்கலாம். இதற்கிடையில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய சொல்லலை, இன்னொரு கௌசிக் இருக்கார். யார் அந்த கௌசிக்னா நம்ம மோகன்ஜி சத்திரியன். அவன் தான் குறுக்க வந்து இங்கே பாருங்கள் அந்த தீயெல்லாம் பரவ வேணாம், ஏன் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால வந்து நின்றுருக்கான். இப்படி ஜனநாயகன் படம் தடை, தீ பரவட்டங்கிற முழக்கம், அந்த கௌசிக்கை பற்றியும் கொஞ்சம் விவரமாக பேசிடலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 திரைப்படங்களோட ட்ரெய்லர் வெளியிட்டதிலிருந்தே வந்து ஒரே பரபரப்பாக இது அதிகமாக வியூஸ் போயிடுச்சு, இது அதிகமாக வியூஸ் போயிடுச்சு, இங்கே பாருங்கள் இத்தனை லைக், இத்தனை கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க அதை ஒரு மாதிரி தேர்தல் லாபத்துக்காக, தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாலும் இதில் நம்ம அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்ங்கிறவர் ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோ. அவரோட கடைசி படம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கடைசி படமாக இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் அப்படித்தான் அறிவிச்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வழக்கமாகவே விஜயோட ட்ரெய்லர்கள், பாடல்கள் எல்லாம் சில மில்லியன் வியூஸ்களை தொடும். தன்னோட கடைசி படம் சொல்லியும் கூட அதற்கு நேராக போட்டியாக வர ஒரு பராசக்திங்கிற படம், அதாவது விஜயோட கம்பேர் பண்ணும்போது வந்து சிவகார்த்திகேயன்லாம் அடுத்த கட்ட நடிகர் தான். இப்படி இவங்க மட்டும் வர ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து தன்னோட ட்ரெய்லரை மிஞ்சி போகுதே அப்படிங்கிறது விஜய்க்கே பயங்கர காண்டாக இருக்கும். விஜயோட ட்ரூப் எல்லாத்துக்கும் பயங்கர காண்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் தேர்தல் அரசியலுக்காக எங்களது வியூஸ், எங்களது லைக் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இதன் அடிப்படையில் உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கணும். பராசக்திங்கிற அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து அதிகப்படியான வியூஸுகளை அல்றதுக்கு காரணம் திமுக காரணம் கிடையாது, திமுக ஆதரவாளர்கள் காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த மண்ணோட அடிப்படையாக மரபணுவிலே இருக்கிற அந்த போர் குணத்தின் வெளிப்பாடு தான் பராசக்திங்கிற அந்த ட்ரெய்லர் வந்து விஜயோட கடைசி படம்னு அறிவிச்சும் கூட அதை தாண்டி அது வியூஸுகளை தொடர்றதுக்கு காரணம் அதுதான். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மண்ணில் இயல்பாகவே இந்த தமிழர்களோட மரபணுவில் ஆதிக்கத்துக்கு எதிரான சிந்தனையை நம் முன்னோர்கள் விதைச்சிட்டு போயிருக்கிறதுனால அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இன்றளவும் இந்திய எதிர்ப்பு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது, நாம் எதிர்த்து போரிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிற காரணத்தினால அதை அந்த இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி அன்றைக்கு பராசக்தி வந்ததை மறுபடியும் அதே தலைப்பில் இன்னொரு திரைப்படம் எடுக்கும் போதும் கூட தமிழர்கள் வெகுவாக வரவேற்கிறாங்க. இது ஆதிக்க சக்திகள் வயிற்றில் புளியை கரைக்கிற விஷயம். இது விஜய் சம்பந்தமான விஷயம் கிடையாது. இந்த தமிழர்கள் இன்னமும் கூட இவ்வளவு எதிர்ப்பு குணத்தோட, போர் குணத்தோட, ஆதிக்க எதிர்ப்பு சிந்தனையோட என்னதான் நாம் கோமாளிகளான பொம்பளை பொறுக்கியான சீமானையோ இல்லை விஜய் மாதிரியான கோமாளி நடிகனையோ வெற்று நடிகனையோ களத்தில் இறக்கி விட்டாலும், மூளை செலவை செஞ்சாலும் இந்த இளைஞர்களை எல்லாம் மூளை செலவை செய்து பகுத்தறிவு அற்றவர்களாக, அரசியல் புரிதல் அற்றவர்களாக மாற்றிக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஆதிக்க எதிர்ப்பு சிந்தனை. நம்மளோட இந்தி திணிப்பு இத்தனை ஆண்டுகள் கடந்தும், கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் கடந்தும் கூட ஒரு திரைப்படம் அந்த பேரில் எடுக்கும்போது இவங்ககிட்ட இவ்வளவு வரவேற்பு இருக்கே அப்படின்னு ஆதிக்க வர்க்கம், அதிகார வர்க்கம் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாகவும் இந்தி மொழியை ஆட்சி மொழியாகவும் கொண்டு வரணும் துடிக்கிற அந்த அதிகார ஆதிக்க வர்க்கம் வந்து அவங்க வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பராசக்தியோட நாம் தேர்தல் அரசியலுக்காக பேசலை, இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு எதிர்ப்பு அப்படின்லாம் பேசலை. இது தமிழர்களோட மரபணுவில் இருக்கிற ஆதிக்க எதிர்ப்புக்கான அந்த சிந்தனையோட வெளிப்பாடாக நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் பராசக்தியோட அந்த ட்ரெய்லர் வந்து போய் சேர்ந்ததை, பரவலாக்கப்பட்டதை வந்து நாம் வெகுவாக வரவேற்கிறோம். இப்போது அடுத்துக்கு வருவோம். தீ பரவட்டும். ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கல. சென்சார் போர்டு யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கூட தெரியாத, அதை பற்றின அறிவே இல்லாத ஒரு நபர் வந்து நான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கார். குறைந்தபட்சம் ஒரு சினிமாவை ஒரு மாநில அரசால் சுதந்திரமாக எடுக்க முடியாது, அந்தளவுக்கு தான் முதலமைச்சர் பதவிக்கான அதிகாரம்
அப்படிங்கிற அந்த புரிதல் கூட இல்லாத சில தற்குறிகள்லாம் வந்து இங்கே நான் முதலமைச்சர் ஆகிட்டா நாட்டையே பிரட்டி போட்டுருவேன்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. நம்மால் ஒரு திரைப்படம் கூட சுதந்திரமாக எடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படியான நெருக்கடி அந்த தற்குறிக்கே வந்த போதிலும் கூட அந்த தற்குறிக்கு புரியல, அல்லது அந்த தற்குறி கூட்டத்துக்கு புரியல. அதுக்கும் கொண்டு வந்த மாநில அரசு தான் காரணம். இங்கே பாருங்கள் எங்களை கட் அவுட் வைக்க விட மாட்டேங்கிறான், இங்கே பாருங்கள் எங்கள் பேனர் வைக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு அதுக்கான எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்ன அனுமதி வாங்கணும், எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. அந்த தற்குறித்தனத்தோட அந்த தலைவனே தற்குறியாக இருக்கிறதுனால, சென்சார் போர்டு யார் கையில் இருக்குன்னு தெரியாதனால, யார் எதிர்த்து போராடணுங்கிற அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தன் நமக்கு முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிற்கிறான் அப்படிங்கிறத இளைஞர்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இங்கே வரும், தீ பரவட்டும், மீண்டும் மீண்டும் முழங்குவோம், தீ பரவட்டும், தீ பரவட்டும், இந்தி எதிர்ப்புக்கான தீ பரவட்டும். சென்சார் போர்டில் பராசக்தி திரைப்படத்தோட பல வசனங்களையும் காட்சிகளையும் நீக்க சொல்லியும் குறைக்க சொல்லியும் மியூட் பண்ண சொல்லியும் சென்சார் போர்டு டெல்லி ஆதிக்க அதிகார வர்க்கம் வந்து நம்மக்கிட்ட நம்ம வரலாறு போய் சேரக்கூடாது அப்படின்னு மிக கவனமாக மிக எச்சரிக்கையோட ஆதிக்கத்தன்மையோட அந்த கட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்கு. எவனாவது இதை நான் அரிசி கப்பல் கொண்டு வந்துடுவேன்னு இந்த பொம்பளை பொறிக்கு எச்ச பொறிக்கு பேசுகிறானே, இது வரைக்கும் அதை எதிர்த்து பேசியிருக்கானா? இவனால் ஒரு சென்சார் போர்டை எதிர்த்து இது வரைக்கும் அவனால் பேச முடிஞ்சிருக்கா? ஒரு சென்சார் போர்டு இல்லாத மாநில அரசை இவனால் உருவாக்க முடிஞ்சிருக்கா? இவன் வந்து ஈழத்தை வாங்கி கொடுக்குறானா? இவன் வந்து தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க போகிறானா? சென்சார் போர்டை கிளீடா நீ முதல்ல. நீ திரைத்துறையிலேருந்து வந்திருக்க. திரைத்துறையினர் எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கப்படுறாங்க. திரையின் வழியாக மக்கள்கிட்ட மக்களோட வரலாறு போய் சேர்ந்துடக்கூடாது. திரையின் வழியாக திரைமொழியின் வழியாக பார்ப்பன ஆதிக்கம் வந்து தொடர்ந்து திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராட துப்பில் அந்த பொம்பளை பொறுக்கிக்கு இவன் வந்து அரிசி கப்பலை கொண்டு போகிறானா, நெய்தல் படையை உருவாக்க போகிறானா? இந்த மாதிரியான தற்குறிகள் சூழ்ந்த அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு தற்கால அரசியல் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். தீ பரவட்டும், இது எந்த வசனங்களில் ஏற்பட்டிருக்கு, முதல்ல அதில் என்னென்ன கட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த படத்தில் அதுவரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து நீக்கியிருக்காங்க. எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள். தீ பரவட்டும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை நீக்கியிருக்காங்க. தீக்குளிப்பு இடம்பெற காட்சிகள்லாம், ஏன்னா இந்திய எதிர்ப்பை எதிர்த்து மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிச்சு தமிழ் மண்ணில், தீக்குளிப்புகள்லாம் நிகழ்ந்துச்சு. அப்படியான அந்த தீக்குளிப்பு காட்சிகள்லாம் 50% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இந்தி என் கனவை அழிச்சது அப்படிங்கிற அந்த வசனத்தை நீக்க வச்சுருக்காங்க அல்லது மாற்ற வச்சுருக்காங்க. இந்தி கற்றுக்கிட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த வசனத்தையும் நீக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தி அரக்கி உருவ பொம்மை எரிக்கும் காட்சி நீக்கம். இந்தி அரக்கி அப்போ நடந்தது தான், இந்திய எதிர்ப்பு போரில் அதெல்லாம் நடந்த விஷயந்தான். நடந்த விஷயத்தை வரலாறை பதிவு பண்ண கூட இன்னைய வரைக்கும் நடந்த 50-60 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட எவ்வளவு அச்சம் கொள்ளுது இந்த அதிகார வர்க்கம். நாம் முட்டாளாகவே இருக்கணும், நம்ம வரலாறை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. தேச விரோதி அப்படிங்கிற இடம்பெற வசனங்கள் எல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க. தபால் அலுவலகத்தில் மாட்டு சாணம் பூசும் காட்சி நீக்கப்பட்டிருக்கு. ஒரு குழந்தையுடன் தாயையும் துப்பாக்கியால் சுடும் காட்சி நீக்கம். பிற நாடுகளில் மொழி திணிப்பால் ஏற்படும் சிதைவுகள் குறித்த குரல் பதிவில் திருத்தம். அதுக்கப்புறம் கிராமத்தில் நடக்கும் படுகொலை காட்சிகள் குறைப்பு. குறிப்பாக இளம் தாயை கொள்வது, இறந்த உடல்களை காட்டுவது போன்ற காட்சிகள் 50% வரை குறைப்பு. இந்த காட்சியெல்லாம் நீக்க சொல்லியிருக்கான். இதே சென்சார் போர்டு வந்து தேச விரோதம் அப்படின்னு சொல்கிறத நீக்க சொல்லியிருக்கானே, இதே சென்சார் போர்டு என்னைக்காவது எச்ராஜா இப்போ நடித்தான எச்ராஜா நடித்தான்னு சொல்ல முடியாது, ஏதோ காமெடி ஜோக் பண்ணிகிட்டு இருந்தான், மீம் மெட்டீரியல் பண்ணிகிட்டு இருந்தான்ல, அப்போது நானும் ரவுடி தான் அருவாள் எடுத்து கழுத்து சீவனானே, அந்த காட்சியை ஏன் குறைக்கல? ஆன்டி இண்டியனுங்கிற அந்த வார்த்தையே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த எச்ராஜா சர்மா தான். அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினதும் இல்லை அந்த மாதிரியான வசனங்களும் இப்போ இந்த தற்குறி மோகன் மாதிரியோ இல்லை எச்ராஜா மாதிரியோ இல்லை சங்கிகள் எடுக்கிற திரைப்படங்கள்லையோ எங்காவது இப்போது இந்த திருப்பரங்குன்றத்தையும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திராவிட மாடல்னு நேரடியாக பேசியிருக்கான், அடங்கமறு அத்துமீறு கும்பலான்னு பேசியிருக்கான். அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒரு நபரையே அந்த பேரை சொல்லியே இழிவுபடுத்துகிற மாதிரியான வசனங்கள் வருது. நேரடியான தற்கால அரசியல் குறித்து, திருப்பரங்குன்றம் மலை குறித்தும் அந்த தீர்ப்பு குறித்தும் தீபம் ஏற்றுவது குறித்தும் கலவரம் நடத்துகிற மாதிரியான அத்தனை காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. இல்லைப்பா யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் அதுக்கு சப்பக்கட்டு கட்ட முடியுமா? இன்னும் எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம்.
மோகன் எடுக்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும், இன்னும் சங்கி பயல்கள் எத்தனையோ பேர் எடுக்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும், அத்தனையுமே வந்து சமூகத்தில் பதட்டம் ஏற்படுத்துகிற மாதிரியான காட்சிகளும் வசனங்களும், கலவரங்களை தூண்டுற மாதிரியான காட்சிகளும் வசனங்களும், ஏன் கிறிஸ்துவ மதத்தின் மீது வெறுப்புகளை தூண்டுற மாதிரியும், அவங்கள ஏளனப்படுத்துகிற மாதிரியும், இழிவுபடுத்துகிற மாதிரியும், அதனோட தொடர்ச்சியாக இப்போ கிறிஸ்மஸ் அப்போ வந்து கிறிஸ்தவ மக்கள் மீது அல்லது அந்த பொருட்களை விற்கிற மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் வந்து போய் நின்றுருக்கே. இதுக்கு எதிராக எப்போவாச்சும் வசனங்களை நீக்க சொல்லியோ காட்சிகளை நீக்க சொல்லியோ சென்சார் போர்டு நெருக்கடி கொடுத்துருக்கா? ஆனால் வெற்றிமாறன் திரைப்படத்துக்கு நெருக்கடி கொடுக்கும். இது மாதிரியான தமிழர்களோட வரலாறை, தமிழர்கள் மொழி திணிப்புக்கு எதிராக போராடின போர்க்குண வரலாறை காட்டும்போது வந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மோகன் மாதிரியான ஆட்களோ, எச்சக்கல ராஜா மாதிரியான ஆட்களோ எவ்வளவு சாதிவெறியை தூண்டுற மாதிரியானாலும் பேசலாம். இப்போ இருக்கிற தற்கால நிகழ்கால அரசியல் தலைவர்களை அப்படியே உருவகப்படுத்தி அவங்கள எதிர்த்து அழிக்கிற மாதிரி கூட காட்சி வைக்கலாம். சாதிவெறி தூண்டுற மாதிரி நீ எத்தனை காட்சியை வேணா வச்சுக்க, எப்படி வேணா சாதிவெறியை தூண்டி அடிச்சுக்க, வெட்டிக்க, செத்துக்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் குடிமை ஆட்டிக்கிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத கேள்வி எழுப்புகிற மாதிரி சிறு சிந்தனையை விதைச்சா கூட நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம், அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் டெல்லி அதிகார ஆதிக்க வர்க்கம். அதுதான் ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தின் கையில் தான் இந்த சென்சார் போர்டு இருக்குது. மக்களுக்கான திரைப்படங்களை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அந்த சென்சார் போர்டு இருக்குது. இதை எதிர்த்து எந்த சங்கி பயலாவது வாய் திறந்திருப்பானா? நம்ம சொன்ன இந்த நீக்கப்பட்ட காட்சிகள்லாம் தீ பரவட்டம் அப்படிங்கிறதோ, இல்லை இந்தி திணிப்புங்கிறதோ, இல்லை இந்தி கற்றுக்கிட்டுங்கிறதோ அவ்வளோ பெரிய வன்முறையான காட்சிகளா அல்லது வசனங்களா? இந்த அடிப்படை புரிதல் வந்து இளைஞர்களுக்கு வரணும். நம்ம இன்னமும் நடிகம் பின்னாடியும், ஆமக்கறி தின்றேன் அப்படின்னு கதை விடுறவன் பின்னாடியும், அரிசி கப்பலை கொண்டு வந்துடுவேன், நான் அதில் யானையை ஏற்றிட்டு போயிடுவேன், நெய்தல் ஒரு மாநில அரசில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக போகிறேன்னு சொல்கிற தற்குறிப்பைய அவன் நெய்தல் படையை உருவாக்கிடுவேன்னு சொன்னால் அதை உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வரலாறை இவர்கள் மூலமாக வந்து மழுங்கடிக்க பார்க்குறாங்க. இதை நம்ம விழிப்போடு இருந்துக்கணும். அண்ணாவோட முழக்கம் வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த முழக்கத்தை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அவங்க அந்த திரைப்படத்தில் வச்சுருந்தா கூட அது ஒரு முறை அந்த திரைப்படம் பார்க்கும்போதே கடந்து போயிருப்பாங்க மக்கள் வந்து. ஆனால் அதை அவங்க மறுத்ததின் மூலமாக, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் மூலமாக நாம் அதை மீண்டும் மீண்டும் முழங்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க அதை அனுமதித்திருந்தால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமோ அதை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அண்ணாவோட அந்த முழக்கமும் தீ பரவட்டம் அப்படிங்கிற அந்த முழக்கமும் வந்து தீயாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணாவோட அந்த முழக்கத்தை அண்ணா மொழியிலேயே நம்ம அப்படியே ஒரு முறை இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். நாம் வாசித்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அண்ணாவோட முழக்கத்தை அண்ணாவே பேசின அந்த கிளிப் இருந்தாலும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நாம் மீண்டும் மீண்டும் இதை பதிவு பண்ண வேண்டிய கடமை இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்லுவோம், திரும்ப திரும்ப பதிவு பண்ணுவோம். ஆட்சியை கலைத்து விட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வீடுவார்கள் என்கிற அச்சமும் கூடவே இந்த நாட்டை இருக்கிற வரையும், இந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்கிறார் என்று இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக. அண்ணாவோட அந்த முழக்கம் என்ன அப்படின்னா, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம், சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்திருக்கிறோம், இருமொழிக் கொள்கை, தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான், மும்மொழிக்கு இடமில்லை, இந்த முப்பெரும் சாதனைகளை மாற்றலாம் என்று நினைத்தால் அவர்களை அறியாமல் ஒரு அச்சம் தோன்றும். அந்த அச்சம் இருக்கின்ற வரையில் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள். அந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள். இன்னைக்கு வரைக்கும் அந்த அச்சம் இருக்குது அதிகார வர்க்கத்துக்கு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்றார், அதில் சந்தேகமே கிடையாது. 2 வருஷம் 67 முதலமைச்சராகிறாரு, 69 மரணிச்சிடுறாரு பேரறிஞர் அண்ணா. 2 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் இன்னைய வரைக்கும் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அவரோட முழக்கம் மட்டுமே இவர்களுக்கு அச்சம் தருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பேரறிஞர் அண்ணாவினோட செயல்பாடு எந்த அளவுக்கு இந்த தமிழினத்திற்கு வந்து பேருதவியாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு இந்த தமிழினத்தை காக்கிற மாதிரியான செயல்பாடுகளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சில தற்குறிகள், சில பொம்பளை பொறுக்கிகள் வந்து நமக்கான உழைத்த தலைவர்களை வந்து தியாகம் செய்த தலைவர்களை
ஈஸியாக இவர் தமிழர் இல்லை, இவர் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் இவனுங்க இந்த இந்த தற்குறி மாதிரியான நபர்கள் வந்து 16 வருஷமாக நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு இருந்தாலும் அது அதிகார வர்க்கத்துக்கு எந்த சின்ன அரிப்பை கூட ஏற்படுத்தலை. ஆனால் ரெண்டே ஆண்டு முதலமைச்சராக இருந்த அண்ணாவோட முழக்கம் முதல் கொண்டு இன்னிய வரைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு பேரதிர்வுகளை கொடுத்துருக்கு. அப்படின்னா யார் இந்த இனத்திற்கானவர்கள் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும். இப்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த கௌசிக் வந்து என்ன ட்விட்டரில் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி எடுத்து போட்டு எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வசனங்களை காட்சிகளை முடக்கின சென்சார் போர்டை எதிர்த்து டெல்லி ஆதிக்கத்தை அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எல்லாரும் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்க, இந்தா நான் வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா நான் எடுத்துட்டேன்ல திரௌபதி 2, இங்கே பாருங்கள் எங்கள் திரௌபதி 2 படத்தில் கூட எங்கள் ஹீரோ கையில் தீப்பந்தம் இருக்குது, அதனால் இந்த தீயும் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீ பரவட்டும்னு அந்த தற்குறி பைய ட்வீட் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏன்டா தீ பரவட்டும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, குடிசையை கொளுத்தி தீ எல்லா குடிசைக்கும் பரவுதில்லை, குடிசை கொளுத்துறதுன்னு நினச்சிட்டாங்க இவன். அதனால் எங்கள் ஹீரோ கையில் கூட பாருங்கள் தீப்பந்தத்தை கொடுத்துருக்கோம், அதனால் இந்த தீயும் பரவட்டும் அப்படின்னு. ஏன்டா ஒரு போராட்டம், போர்க்குணம், ஆதிக்கத்துக்கு எதிரான தீ பரவட்டும் அப்படிங்கிற முழக்கத்தை குடிசை கொளுத்துறதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஏன் ஹீரோ கையிலையும் தீப்பந்தம் இருக்குது அதனால் தீ பரவட்டும் அப்படின்னு போடுறானா? இந்த கேடுகட்ட தற்குறியும் ஒரு இயக்குனர் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எடுக்கிற படத்தையும் சாதியின் பெயரால் போய் சகிச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதுவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே சங்கிகள்லாம் தூக்கி போட்டு, யார் இவன் எடுக்கிற படத்தை உண்மையிலே இவன் ஒரு திரைப்படம் எடுக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு சமூக அடையாளத்தோட திரைப்படம் எடுக்கிறான்னா அந்த சமூகத்தின் உரிமை சார்ந்த விஷயங்களை பேசணும். ஏன் இந்த மக்கள் இவ்வளவு இழிநிலையில் இருக்காங்க, இவங்களோட ஏழ்மை நிலைக்கு என்ன காரணம், இவங்க அதிகாரத்தை அடையாமல் இருக்க எது தடுக்குது, இவங்க கல்வியில் நிறைவடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு அந்த வன்னிய மக்களுக்கு வழிகள் இருந்தாலோ அந்த வழிகள் இருந்தால் அந்த வழியை பதிவு பண்ணணும், அல்லது அவங்க முன்னேற்றத்துக்கு தடையான விஷயங்களை திரைப்பட காட்சிகள் மூலமாக பதிவு பண்ணணும். ஆனால் இந்த சங்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, எச்சக்கல ராஜா கும்பல் கிட்ட நக்கி தின்னுட்டு வந்து ராமா 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 ராமான்னு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவன் திரைப்படத்தில் காட்சியை வச்சுட்டு ராமா 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 நாங்கள் பாரு தமிழ்நாட்டில் ராமர் பேரை ஒலிக்க வச்சுட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு இந்த கபோதி. ராமா 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 ராமான்னு ஒரு பக்கம் பாட்டு வைக்கிறான், இன்னொரு பக்கம் சிவன் சிவன் ஒரு பக்கம் பாட்டு வைக்கிறான். யாரா நீ? காஞ்சிபுரத்தில் இன்னிய வரைக்கும் வடகலையா தென்கலையான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பட்டநாமம் போடுறதா, நாமத்தில் ஒய்நாமம் போடுறதா, இல்லை இப்போ இந்த பக்கம் போடுறதா அந்த பக்கம் போடுறதான்னு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதில் மாமாக்கள்லாம் டேய் வாடா போ அங்கே வத்தா ஓ அப்படி இப்படின்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி கெட்ட வார்த்தை பீப் போடுற அளவுக்கு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இன்னை வரைக்கும் வடகலை தென்கலை பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து அதை இணைக்கிறாரா? இவர் ஏண்டா கருவாட்டு சாம்பார்னு சொல்லுவாங்களே, எல்லாரும் சொல்லி புளிச்சு போன ஒரு உதாரணம் தான் அது. எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் சிவனையும் இவர் கொண்டாடுவாராம், இன்னொரு பக்கம் ராமாராமானும் ஹீரோ சொல்வாராம். ஹீரோக்கு ரெண்டுத்தையும் எப்படா பண்ணி கொஞ்சம் கூட யோசிக்கிற தன்மை இருக்காதா உனக்கு? குறைந்தபட்ச அறிவு இருக்காதா? இப்படி தான் இந்த கௌசிக் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக பராசக்தி திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்துப்போம். கருமம் இந்த திரௌபதி படம் பார்க்க முடியுமான்னு தெரியல, ட்ரெய்லர் பார்த்தே நம்மளால் கணிக்க முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை எதையாவது பார்த்துட்டு அவனையும் 2 கழுவி ஊற்றி வைப்போம். இந்த தற்குறி மோகன் சொல்கிற தீ இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்வோம், தமிழ்நாட்டில் ஆதிக்கத்திற்கு எதிரான தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும்.